பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்கிற இந்த ஞானம் என்ற டாபிக்கை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசுவீராக, என்னை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். சுருக்கமான என்ன எடுத்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஞானத்தை பற்றி பார்க்கும்போது 3 வகையான ஞானங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். காட்லி விஸ்டம், ஆண்டுடைய ஞானம், உலக ஞானம், சாத்தான் மூலமா வருகிற ஞானம். ஸோ இது 3மே நம்ம இது ரொம்ப ஒரு சுருக்கமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் ஞானம் என் வாழ்க்கையில் இருந்தால் நம்ம என்னென்ன பிரயோஜனமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து முதலாவது பாயிண்ட் ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணத்தை தருகிறது என்று சொல்லும் போது முதலாவது பாயிண்ட் நான் பேசினேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல ஞானம் நம்ம கிட்ட இருந்தாலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய பொக்கிஷன் என்னன்னாக்கா ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும் நீதியும். 8:18 முதலாவது பாயிண்டாக நம்ம அதை வச்சு பார்த்தோம். இன்னைக்கு இந்த 2வது பாயிண்டாக நம்ம பார்க்க போறோம். 2வது குறிப்பு நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல 10வது அதிகாரம் 11வது வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. சோ நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. சோ இந்த வாயில ஜீவ ஊற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். இந்த வாயில் நம்மளுக்கு ஜீவ ஊற்று இருக்குது. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அது ஞானம் நம்மளுக்கு என்ன. சோ இந்த ஜீவ ஊற்று எங்கிருந்து வருது? ஜீவ ஊற்று நீங்க நீதிமொழிகள்ல சொல்லியிருக்குது. ஆனா ஜீவ ஊற்றை நம்ம ஆல்ரெடி நியூ டெஸ்ட்மெண்ட்லயே பார்க்கிறோம். இயேசு சமாரியா பெண்ணுக்கு இப்படி சொல்லுகிறார். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். சோ இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல ஜீவ தண்ணீரை பத்தி பேசுறாரு. இங்க என்ன சொல்லுது? இந்த இடத்துல நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நமக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ ஊற்று தான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் அதுக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள் ஜீவ ஊற்றாக வெளியில வரணும். அது இல்லாம அதுக்கு ஜீவனும் இருக்குது. சோ 4:13 பார்க்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். சோ அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருக்கும் போது அது நித்திய காலமாய் அது நமக்குள்ள இருக்குது. நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ள அது இருக்குது. நமக்குள்ள இது இருக்கும் போது, அப்போ அந்த ஜீவ ஊற்று இருக்கும் போது அங்க ஞானம் வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜீவ ஊற்றை பத்தி நம்ம பேசும்போது ஏதோ இது புரியாத வார்த்தையே கிடையாது. நம்ம பேசுகிற வார்த்தைகளில ஒரு ஜீவ ஊற்று இருக்குதா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது என் வாயில ஜீவ ஊற்றான வார்த்தைகள் தான் வரணும். அது ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கும்போது மற்றவங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேச முடியும். சோ ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேச முடியும். வீணான வார்த்தைகளை நான் பேச முடியாது. வீணான காரியத்தை நான் பேச முடியாது. இதுக்குதான் ஜீவ ஊற்று. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? நீதிமானுடைய வாய் ஜீவம். இதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, பெருசா நம்ம யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் எனக்கெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் எனக்கெல்லாம் வராது. ஒருத்தரும் ஜெபிக்கிற ஒருத்தரும், வேதத்தை வாசிக்கிற ஒருத்தரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருத்தருமே அவங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்குது. அப்ப நீ ஜீவ ஊற்றான வார்த்தைகளை தான் பேச முடியும். மற்றவங்களை அட்டாக் பண்ற வார்த்தைகள் நீ பேசக்கூடாது, பேச முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்குள்ள நான் ஞானத்தை பத்தி பேசும்போது உண்மையாகவே நான் சொல்றேன், இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்துனாக்கா நம்ம வாழ்க்கையே வித்தியாசமா மாறும். அதனால எல்லாருமே நேசிங்க நான் சொல்றேன். அந்த 4வது அதிகாரத்தை சொல்ற மாதிரி சம்பாதித்துக் கொள்ளு, ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எதை சம்பாதித்தாலும் உலகத்துல ஞானத்தை சம்பாதிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களை போல நம்பர் 1 யாருமே கிடையாது. சோ இந்த ஊற்று நல்லா இல்லைன்னா, ஜீவ ஊற்று நல்லா இல்லைன்னா அங்க என்ன நடக்கும்? நாற்றம் எடுக்கும். அது புரியுதா? நாற்றம் தான் அடிக்கும். அந்த ஜீவ ஊற்று சாக்கடை தண்ணியா இருக்குது. அப்ப என்ன அடிக்கும்? நாற்று அடிக்கும். அந்த ஊற்று ஜீவ ஊற்று நல்லா இருந்தா அந்த வருகிற வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். புரியுதா? அந்த ஊற்று நல்லா இருக்கணும். அப்போ நீதிமானுடைய வாய்க்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்குதுன்னா ஞானம் நல்லா புரிஞ்சுக்கங்க.
இதுதான் ஞானம். அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்குதுனாக்கா மற்றவங்களுக்கு நான் பேசுகிற வார்த்தைகளும் அது ஜீவனை கொடுக்கணும். சோ நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது நீ சிந்திக்கிற வார்த்தை என்னன்னாக்கா, இந்த ஜீவ ஊற்றான வார்த்தைகள் எனக்குள்ள இருக்குதுனாக்கா ஒருத்தர் அது மகிழ்ச்சியாகட்டும், சந்தோஷமாகட்டும், அது பிரயோஜனமா இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர விரும்புகிறார். ஞானம் இருக்கிறவங்க ஞானத்தோடு பேசுவாங்க. வார்த்தையில அவங்க வார்த்தையில ஜீவன் இருக்கும். கர்த்தர்னா ஞானத்தை தர விரும்புகிறார். அவர் அதை தர மாட்டேன்னு சொல்லல, கண்டிப்பா தர விரும்புகிறார். சோ இந்த ஞானத்தோடு பேசுறவங்க கிட்ட ஜீவ ஊற்று கண்டிப்பா இருக்கணும். சோ வாய்க்குள்ள ஜீவ ஊற்று இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் இதை நம்புறோம்? நம்ம எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? நம்மளுடைய 10வது அதிகாரம் 11வது வசனம் நீதிமொழிகள். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எனக்கு அதை அப்படியே நின்னுட்டேன் நான் இந்த இடத்துல. அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்கும் போது அது அந்த ஃப்ளோ போகும்போது, அந்த ஜீவ ஊற்று மற்றவங்களுக்கு போகும்போது அது எல்லாரையும் சமாதானப்படுத்தும். எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருக்கும். ஐயோ, இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, அவங்க வார்த்தைகள் நல்லா இருக்குது, அவங்க வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு சமாதானம் இருக்குது, அவங்க வார்த்தைக்குள்ள ஏதோ சந்தோஷம் இருக்குது, அவங்க வார்த்தை நம்மளை சமாதானப்படுத்துது. இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க புலம்புனாங்க என்கிட்ட. என்ன பேசி புலம்புறாங்கன்னா, இது மாதிரி என்ன திட்டிட்டு போயிட்டான் என் பையன், இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், ஏன் அப்படி பேசினா, அவன் எதுக்கு அப்படி பேசினா? 2 வார்த்தை பேசிட்டு அடுத்த நிமிஷமே நான் இந்த வார்த்தையை பேசினா நல்லா இருக்காது. உடனே என் ஞானம் பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, உங்க பையன் தானேம்மா, இன்னைக்கு திட்டுவான், நாளைக்கு வந்து அம்மா நம்ம கூப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க, விட்டுருங்க, மறந்துருங்க. அவங்க குரலே மாறி போச்சு. அந்த நேரத்துல அவங்க குரலே மாறி போச்சு. அப்படியே புலம்பி அழுது ஒரு அப்படியே கொஞ்ச நேரத்துல, ஒரு 2 நிமிஷத்துல பயங்கரமா இருந்த வாய் கொஞ்ச நேரத்துல, நான் அந்த நேரத்துல அப்படியே அடங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக அப்படி திட்டான் கேட்ட கேள்வி கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே, கவலைப்படாதீங்கம்மா, சரியாயிடும் எல்லாமே, உங்க பையன் தானே, உங்க பையன் உங்ககிட்ட கோபத்தை காட்டிட்டேன், அவ்வளவுதானே, பரவாயில்ல விட்டுருங்க, நாளைக்கு சரியாயிடுவான், நீங்க என்ன இருந்தாலும் நீங்க தான் அவனுடைய அம்மா அப்படின்னு அப்படியே அமைங்கிட்டாங்க. இதுதான் ஜீவ ஊற்று. இதுதான் ஜீவ ஊற்று. நான் இதை எழுதுறதுக்கு முன்னாடியே இதை நான் அனுபவிச்சேன். இன்னைக்கு காலையில இந்த போன் எனக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜீவ ஊற்று உனக்குள்ள இருக்கும்போது நீ பேசுற வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அது நல்லா ஜீவ ஊற்றா இருக்குதுனாக்கா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா தான் இருக்கும். மற்றவங்களை அது சந்தோஷப்படுத்தும், சும்மா குழப்பத்தை உண்டாக்காது. வீணான வார்த்தைகள் அது வீட்டுக்குள்ள கூட நான் சொல்றேன், வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் ஜீவ ஊற்றாக இருக்குதா, ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குதா? நிறைய நேரத்துல பிள்ளைகளை பயங்கரமா திட்டுவோம். ஆனா தயவு செய்து சொல்றேன், அந்த வார்த்தைகள் திட்டும் போதெல்லாம் நானே பயப்படுவேன் என்னுடைய வாழ்க்கையில. ஐயோ, இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படியே போய் நிற்கும் அந்த வார்த்தைகள். அதனால நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல ஜீவ ஊற்றாக இருக்கட்டும். ஆமென். எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு இங்க அப்படியே நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைச்சுக்கங்க. சோ ஊரே நம்மளை பத்தி பேசிட்டு இருக்குது, ஊரே உங்களை பத்தி பேசிட்டு இருக்குது, ஊரே நம்மளை பத்தி 1000 குறைகளை கண்டுபிடிச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊரே கதை கட்டுது, கதை என்னமோ பேசுறாங்க, எல்லாமே உங்க காதுக்கு வருது. என்ன நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா, இல்ல என்ன செய்வீங்க? நான் இப்படி சாய்ஸ் எழுதுறேன். நம்பர் 1, இந்த சூழ்நிலையில இப்படி ஊரே உங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு பேசும்போது, இந்த சூழ்நிலையில 1000 பேரோ 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ இவர்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? 2வது, இவங்களுக்கு எல்லாம் எப்படி விளக்கம் கூறி அட்டாக் பண்ணலாம் பார்ப்பீங்களா? 3வது, எது ஞானம், அதாவது ஞானமா இருக்கிறீங்கனாக்கா 3வது காரணம் இல்ல, நீங்க எப்படி சமாதானத்தை இழக்காம இந்த சூழ்நிலையில இருக்கணும்னு பார்ப்பீங்களா? சோ இந்த 3த்துல எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? 3 காரியம் உங்க மத்தியில வச்ச 3வது என்ன? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 3வது நீங்க செய்றீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவங்க அர்த்தம். மீதி 2 நீங்க செய்றீங்க, அப்பர் பஜாரி ஆட்டம் ஆடிட்டு வரேன் பாரு, நான் அப்பர் கேட்டு வரேன் பாரு, நான் அப்பர் சொல்லிட்டு வரேன் பாரு, என்ன தைரியம் தான் எனக்கு சொல்றாங்க, இதை என்ன தைரியம் தான் என்னை பத்தி பேசுறாங்க, இந்த மாதிரி யோசித்தீங்கன்னாக்கா நீங்க சமாதானத்தை இழப்பீங்க. ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்காது. எப்படி இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறது உங்க மேல கிடையாது.
ரெண்டாவது நான் சொன்னேன்ல, இவங்களை அட்டாக் பண்ணலாமான்னு கேட்குறீங்கல்ல, அட்டாக் பண்ணலாமான்னு எந்தெந்த அட்டாக்கையோ யோசிப்பீங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு அட்டாக்கையும் இப்படி போய் மடக்கலாமா, அப்படி போய் மடக்கலாமா, இப்படி அட்டாக் பண்ணலாமா, வேஸ்ட். மூணாவது, எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க பாத்துங்க, நீங்க செய்யுங்க, நீங்க பண்ணுங்க. இந்த மூணாவது காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஞானவான். செய்ய முடியுமா? இதான் பெரிய கேள்வியா இருக்குதுல. செஞ்சு பாருங்க. சோ இதை செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 13வது வசனம், நீதிமானுடைய உதடுகளிலே விளங்குவது ஞானம். ஆமென். நீதிமானுடைய 13வது வசனம் 10வது அதிகாரம், புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். சோ ஒரு புத்திமானா நீங்க இருக்கிறீங்கனாக்கா உங்க ஞானத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது, நீங்க பேசும்போது உங்க ஞானம் வெளிப்படும். ஒருத்தர் பேசும்போது, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் போது, ஒருத்தர் ஜெபிக்கும் போது, ஒருத்தர் எத்தனை நீங்க வாயை திறந்தாலே உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களை பத்தி நீங்க அறிக்கை எடுக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க காட்டி கொடுக்குறீங்க, நீங்க யாருன்றத காட்டி கொடுக்குறீங்க. தெளிவா தெளிவா ஒரு ஞானம் உள்ளவங்க. அதுதான் இந்த இன்டர்வியூல பண்ணும் போதெல்லாம், இன்டர்வியூல நம்ம போய் அட்டெண்ட் பண்ணும் போதெல்லாம் ஈஸியா நம்மளை புரிஞ்சுப்பாங்க, உங்களை பேச வைப்பாங்க 4 வார்த்தை, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறது. சோ இந்த இடத்துலயும் நம்மள ஞானமா இருக்கிறோமான்னு என்ன காட்டிக்கிறதுக்கு நம்ம ஞானமா ஆக்ட் பண்ண முடியாது. அப்படியே பவ்யமா அப்படி அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பேசுற, நீ எப்படி இருக்கிற, நீ என்ன செய்யற. வீட்டுல சும்மா பிசாசு மாதிரி கத்துவோம், வெளியில குரலே வராது. இல்ல குயில் கட்டுச்சு. என்ன பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலயுமே நின்று ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். எங்கேயுமே அப்படியே புசு 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 பேசிட்டு வரதால பிடிக்கிறது இல்லை எனக்கு. நேரா நின்று பதில் சொல்லிட்டு வரணும், சத்தமா நின்று கேட்டுட்டு வரணும். எதுக்கு, என்னத்துக்கு பண்றீங்க, என்ன பண்றீங்க. இந்த இடங்களில அந்த 13வது, புத்திமானுடைய உதடுகளிலே விளங்குவது ஞானம். நான் எப்படி பேசுறேன், நான் என்ன பண்றேன், வீணா யோசிக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அதாவது 14வது வசனத்தை சொல்லுது, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். எப்படி இருக்குது பாருங்க 14வது வசனம். அதுலயே ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னா ஞானத்தை இப்படி யோசித்து நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்ல நீங்க பேச முடியும். உன்னை மீறி பேசுறதுக்கு அந்த வார்த்தை இருக்காது. ஆமென் ஆமென். நிறைய பேர் என்ன அப்படியா வேற வேலை இல்லை, இது தேவையே இல்லை, இது ஞானமே கிடையாது, இது ஞானமே இல்லை. அப்படியே சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சர்ச்சில் அடிக்கடி நான் சொல்லுவேன், வேணாம் வார்த்தையை விடாதீங்க, வார்த்தையை விடாதீங்க. ஒருத்தர் கேலி பண்ணிக்கும் போது, நீங்க கிண்டலா பேசிக்கும் போது வார்த்தையை விடாதீங்க, டேஞ்சர். ஆனாலும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்போ ஒரு 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 பெரிய சாப்பா குத்துறதுன்னு தெரியாது. உள்ள நுழைஞ்சிட்டேன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்ட்டு. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஞானம் கிண்டல் பண்றதுல கூட ஞானம் இருக்கணும். தேவையா தேவையில்லையா, ஒருத்தர் ஹர்ட் பண்றோமா, ஹர்ட் பண்ணாம இருக்கிறோமா, ஒருத்தர் எந்த அளவுக்கு தாங்குவாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற கிண்டல் பூச்ச ஞானம் அது ஜீவ ஊற்று இல்லையா? அந்த ஜீவ ஊற்று எங்க? இதான் ஞானம். கிண்டல் ஒரு கிண்டல் பண்றேன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரும் சிரிக்கணும். அது பேசக்கூடாது. சும்மா நான் வார்த்தைகளை விட்டுக்கிட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் குறை இருக்குதான், எல்லாத்தையும் குறை இருக்கு. அதை நம்ம வெளிப்படுத்துவதற்கு நான் சொல்றேன், நீ யாருன்னு கேட்பேன். ஒருத்தருடைய குறைய கொண்டு கிண்டலா வெளிப்படுத்துறதுக்கு நீ யார்? அது ஞானம் கிடையாது. புரியுதா? ஞானம் கிடையாது. இதனால ஒரு அளவுக்கு தாங்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவள் தான் சண்டை, நீயா நானா சண்டை. சண்டை வந்துட்டு பிறகு என்ன ஆயிடும், சர்ச்சை விட்டு போ, எல்லா குழப்பமும் சேர்ந்து அப்புறம் யார் மேல வந்துடும்? பாஸ்டர் மேல வந்துடும். என்ன நீ கிண்டல் படிப்ப, சிரிச்சுப்ப, எல்லாம் படிப்ப, கடைசியில பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் என்ன சரியில்லை, இவ்வளவு நாள் பேசினல, இனிமேல் வச்சிருக்கிறேன் நான். அவனா என்கிட்ட இதை அடிச்சுக்கினேன், அதை பிடிச்சிக்கினேன், அவங்க கிண்டல் பண்றாங்க, அதை பண்றாங்க, என்கிட்ட இவ்வளோ நாள் ஓட்டு நீ வச்சுக்கினேன், ஓட்டு ஏன் என்கிட்ட வர, கடைசியை என் மேல போட்டு போறதுக்கு. ஞானம்
உங்களுக்குள்ள ஞானம் இருக்குதுன்னா பிரச்சனைய எப்படி கையாளுவதுன்னு உனக்கு தெரியணும். எப்படி கையாளுவது? சூப்பரா இன்டர்ஃபியர் ஆகலாம், ஆனா ஜீவ ஊற்று உனக்குள்ள இருந்தா. எனக்குலாம் ரொம்ப இஷ்டம், எங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்கனாக்கா பார்க்கறதோட உள்ள பூந்து எதுனா ஒரு சமாதானம் பண்ணி இன்னும் ரொம்ப ஆசைப்படுவேன். ரொம்ப ஆசை, நல்லா இருக்கும். அதெல்லாம் தைரியமா உள்ள நுழையணும், அதுக்கு ஞானம் தேவை. ஆனா சப்போர்ட் எடுத்துட்டு நுழையக்கூடாது. ஐயா நான் வரேன் பாரு, நீ வரேன் பாரு, நான் சேரேன் பாரு, நீ பண்ணு தப்பு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும் இல்லை. ஜீவ ஊற்று உனக்குள்ள இருந்தா ஞானத்தை வெளிப்படுத்துவீங்க. ஸோ எப்படி நான் கையாள முடியும்? எப்படி கையாளுவது? ஒரு பிரச்சனை வரும்போது ஞானத்தோடு எப்படி கையாளுவது? அதாவது எத்தனை எதிராளிக வந்தா கூட அந்த எதிராளிய காயப்படுத்துவதை விட, வார்த்தைகளினால காயப்படுத்துவதை விட, அவர்களை நம்முடைய ஞானத்தால அடக்கி போடுவது நல்லது. சூப்பரான மலையாள ரசிச்ச இந்த வார்த்தையை நான் எழுதும் போது, அதாவது புரியல, நான் இன்னொருத்தர் சொல்றேன், சிலர் பாக்குறீங்க, நான் திருப்பி சொல்றேன். அதாவது உன்னுடைய எதிராளிய, உன்னுடைய துரோகிய, உனக்கு பிடிக்காதவங்கள நீ காயப்படுத்துவதை விட, காயப்படுத்துவதை விட அவர்களை நம்முடைய ஞானத்தால அடக்கி போடுவது நல்லது. அந்த அளவு ஞானம் இருக்கணும் நம்ம கிட்ட. புரியுதா? போயிட்டு நான் அடிச்சிடலாம் பாரு, நான் பண்ணிடுறேன் பாரு, நான் பிஸ்தா பாரு, நான் யார் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த வார்த்தைலாம் சொல்லுவாங்க, அவங்க தான் கோழி குஞ்சு, நான் யார் தெரியுமா சொல்லுவாங்க. பார்த்தியா? அது புஸ்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஃபோன் ஓதுனா ஓதி போய் விழுந்துடும் அந்த கேஸ். ஆனா நீ ஞானத்தோடு கையாளுற ஒரு பிரச்சனைய அது அடக்கி போட்டுடலாம். உன் ஞானத்துல ஒரே வார்த்தை பேசுவ, சைலண்ட். அதான் ஞானம். இதை கத்துக்கங்க. இதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஞானம் உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா ஈஸியா எல்லாத்தையுமே கையாளணும். எப்படி கையாளணும்? நிறைய நேரங்கள் இல்லை, நான் வீட்டிலையும் சரி, எங்க வீட்லயும் சரி, நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது சூப்பரா குதிப்பேன் நான் அந்த இடத்துல. அதாவது பிரச்சனை பண்றதுக்கு இல்லை, எப்படி இதை கையாள முடியும், எப்படி நம்ம அடக்கி போட முடியும். சில கேள்விகள் கேட்கறதுக்கான ஞானம் வேணும் அந்த நேரத்துல. சில கேள்விகளோடு அந்த கேள்வியோடு எழுப்பி இந்த கேள்வியை கேட்டாலே அந்த பிரச்சனை அமைக்கணும் சில நேரத்துல. சோ யோசிங்க, இப்படிப்பட்ட ஜீவ ஊற்றான ஞானங்கள் எனக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஜீவ ஊற்று இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? நமக்குள்ள இந்த வசனத்தின் பிரகாரம் நமக்குள்ள ஜீவ ஊற்று இல்லைன்னா நம்மளுக்குள்ள என்ன இல்லை? ஞானம் இல்லை அர்த்தம். சோ நமக்குள்ள ஞானம் இல்லை என்றால் நெகட்டிவா தான் நம்ம பேசிட்டு இருப்போம், தேவையில்லாத வார்த்தைகளை தான் பேசுவோம். சிலவெல்லாம் பாருங்க, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அந்த ஒரு வார்த்தை காலையில 6 மணிக்கு தொடங்கினாக்கா நைட் 6 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே டாபிக் போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், அடக்கவே முடியாது. நைட்டு 10 மணி வரைக்கும் கூட போவோம் எக்ஸ்ட்ராவா. சோ ஞானம் இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனையை பத்தி நீ யோசிக்கவே வேணாம். உனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குனாக்கா. சோ முதலாவது காரியம் பார்த்தோம், ஞானம் என்னத்தை தருதுனாக்கா நமக்கு அந்த முதலாவது பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஞானம் ஞானம் நமக்குள்ள இருக்குதுனாக்கா ஜீவ ஊற்று இருக்குது. நம்மளுடைய வாய்க்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது. மூணாவது காரியமாக ஞானம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது என்னன்னாக்கா தைரியம். ஞானம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவன் ஞானம் இருக்கிறவங்க கிட்ட சரியான ஒரு தைரியம் இருக்கும். எங்க இருந்து பேசுறீங்க பாஸ்டர்? எங்க இருக்குது காட்டுங்க, பைபிள் கேக்குறீங்களா? ஞானம் உள்ளவங்க அதாவது எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலும், எப்படிப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்டாலும் உடனே சட்டுன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்க சொட்டு மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க, அப்புறம் அப்படியே மூஞ்சே மாறிடும் அவங்களுக்கு. உடனே சண்டை போடுறதுக்கு வருவாங்க, உடனே கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஞானம் இல்லாதவங்க தான் செய்வாங்க. ஹலோ, திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஞானம் இல்லைனாக்கா, அதாவது ஞானம் இருக்கிறவங்க கிட்ட ரெண்டாவது பாயிண்ட் தைரியம் இருக்கும். உங்ககிட்ட ஞானம் இல்லைனாக்கா யாராவது நெகட்டிவா பேசுறாங்க, கல்லு மாதிரி நின்று பாரு.
எந்த ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. நிறைய நேரங்கள்ல நான் ரியாக்ஷன் கொடுக்காம நீங்க பார்த்துக்கிறீங்க. நிறைய நேரம் அப்படியே இருப்பேன், ஒரே ஃபேஸ்ல தான் இருப்பேன். நோ ஸ்மைல், நோ ஆங்கிரி, நோ அப்செட். அப்படி கவனிங்க, அப்படி பாருங்க. எதுக்கு மூஞ்ச மூக்க தூக்குறது, மூஞ்ச தூக்குறது, கோச்சிக்கிறது, ஒரு போறது, என்ன கிடைக்குதுன்னு கேட்கற. அதனால என்ன கிடைக்குது? அதனால ஒரு கான்வர்சேஷன் அட்டெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, உட்காந்து பொறுமையா கேளுங்க. என்னதான் பேச வராங்கன்னு சொல்லிட்டு பேச விடுங்க. சிலரெல்லாம் கான்வர்சேஷன் கேளுங்க. சோ இது இவ்வளவுக்குள்ள ஞானம் இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க ஏன் தெரியுமா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க? ஏன் தெரியுமா போச்சுக்கிட்டு போயிடுறாங்க? ஏன் தெரியுமா அவங்க மூஞ்ச மாறிடுது? அவங்களுக்குள்ள தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதனால அவங்களுக்குள்ள ஞானம் இல்லை. அடிச்சு பேசுவேன் யூடியூப். சோ நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு பாரு பின்னாடி பேசிக்கிட்டு எப்படி இருந்தாங்க இந்த பாஸ்டரை பாரு என்ன பார்த்து அது பேசிட்டு போறனாக்கா உனக்குள்ள தைரியம் கிடையாது. உனக்குள்ள ஞானம் இல்லை. தைரியத்தை விட ஞானம் இருந்தா தான் தைரியம் இருக்கும். காட்டுறான் எங்க இருந்து அந்த வசனம் 28 புரியுதா? 28 Proverbs நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஆமென். இனிமேல் யாருன்னா திட்டினா, யாருன்னா எதனா பேசுனா, யாருன்னா எதனா சொல்றாங்கனாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதுன்னா மூச்சு தூக்காதீங்க. அப்படியே சிலதெல்லாம் நம்ம கத்துக்கணும், சிலர்கிட்ட கத்துக்கணும். உன் மூச்சு தூக்கி வச்சுக்கிற மூச்சு தான் வச்சுக்கோ, சுடு மூச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப கூட நீ தூக்காத. புரியுதுங்க? மூச்சு தூக்காதீங்க, மூச்சு காட்டவே காட்டாதீங்க. சில இடங்களில தேவை, அந்த இடத்துல நீ காட்டினாதான் உனக்கு பிடிக்கலன்னு அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நீ காட்டுறது நல்லது. சில இடங்களில அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் நம்புற காரியம் என்னன்னாக்கா, எனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குதுனாக்கா, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருனாக்கா, எனக்குள்ள ஞானம் இருக்குதுனாக்கா நான் யார்? அப்போ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆமென். எனக்கு முன்னாடி இருக்கிறது காண்டாமிருகமா இருக்கலாம். புரியுதா? நான் சிங்கமா தான் இருப்பேன். நீ காண்டாமிருகமா இரு, நீ சிங்கத்தோட பெருசு பெரிய எலிஃபென்ட், ஆப்பிரிக்கா எலிஃபென்ட்டா கூட இரு. நீ கவலை கிடையாது. நீ எந்த ஊர் எலிஃபென்ட்டா இரு, நீ எந்த ஊர் யானையா இரு, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேனாக்கா சிங்கத்தை போல தைரியமா தான் இருப்பேன். தப்பு செஞ்சா பயப்படணும், தப்பு செய்யல நான் பயப்பட முடியாது. ஞானம் அதுதான். அட்டாக் பண்ணவும் வேணாம். நீ என் மேல பொறாமையா இருக்கிறனாக்கா நீ என்ன அட்டாக் பண்ணினே தான் இருப்ப. உனக்கு என்ன பிடிக்கலனாக்கா நீ என்ன அட்டாக் பண்ணினே தான் இருப்ப. நீ என்ன பார்த்துக்கிட்டே தான் இருப்ப. நான் அதை பத்தி கவலைப்படுறேன் யாரும் இல்லை. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்துக்கிறீங்களா? வீட்டில் நம்ம தண்ணியெல்லாம் தொடச்சிடும், அப்படியே இழுத்துக்கும் தண்ணியெல்லாம். பி எ ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க. அப்படியே உங்ககிட்ட வந்தா கூட அந்த தண்ணி அப்படியே இழுத்துக்கணும், அந்த வார்த்தைகளை அப்படியே இழுத்து வச்சுக்கணும். தைரியத்தை காட்டுங்க. தைரியம் ஒன்று இருந்துச்சு, சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஞானம் உங்ககிட்ட இருக்கிறதுனாக்க நீ தைரியமா தான் இருப்ப. ஆமென். கோழை மாதிரி இருக்க முடியாது. சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல ஞானம் தைரியத்தை கொடுக்கும். ஞானம் உடனே தட்டி கேட்காது, ஞானம் உடனே ஆத்திரமா பேசாது, ஞானம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். ஆமென். இந்த ரோஷக்காரங்க சிலர் பார்த்தீங்களா, சொல்ற நேரம் ரோஷம் வந்துடும். அப்படியே உடனே ரோஷம். நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா என்ன எனக்கு தெரியல. அந்த ரோஷம் ஏறிக்கிட்டு அந்த ரோஷத்துல அப்படியே புலம்பிக்கிட்டே போவாங்க. இங்கிருந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் புலம்பிக்கிட்டே போவாங்க. அது ஆயிடுச்சான், இப்படி ஆயிடுச்சான், அப்படி ஆயிடுச்சான், இது ஆயிடுச்சான். அது ஞானமே கிடையாது. ஸ்டூபிட். அது ஸ்டூபிட் தான், முட்டாள் தான். நான் சொல்றேன், நமக்குள்ள ஞானம் இருக்குதுனாக்கா ஞானம் ஓடி போயிட்டு கேட்கிற மாதிரி இப்பவே 4 கேள்வி ஓடாது. ஞானம் தட்டி கேட்கறதுக்கு ஓடாது, தட்டிலாம் கேட்காது. உடனே கேட்டுற பாரு, கேட்காது. பொறுமையை கையாளும் ஞானம்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஞானம் ஆத்திரமா பேசாது வேற. ஆத்திரப்பட்டுக்கலாம் சிலர்லாம் தண்ணிலாம் வேணும், அந்த நேரத்துல தண்ணிலாம் குடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆத்திரமா அப்படியே வாயில் குரல் கிரல் எல்லாம் மாறி அடி குரல கத்துவாங்க, கிழிச்சுக்கிட்டு கத்துவாங்க. தேவையே இல்லை, அது ஞானமே இல்லை, அது பயங்கர முட்டாள்தான். நீ என்னைக்கெல்லாம் நீ நல்லா கத்துறியோ, சண்டை போடுறியோ, ஆத்திரத்தை காட்டுறியோ, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறியோ, நீ முட்டாளுன்றத காட்டுற. ஆமென். நீ முட்டாளுன்றத காட்டுற. உனக்குள்ள ஞானம் இருக்குதுனாக்கா சிங்கத்தை போல நில்லு. அடிக்க வந்தவங்க 10 அடி தூரம் தான் இருப்பாங்க. அடிக்கிறவங்க கோழை என்னைக்குமே, அதை தெரிஞ்சுக்கங்க. பயத்தில் அடிக்கிறாங்க, என்ன ஆயிடுமோ. ஆனா நீ சிங்கத்தை போல நிக்கிறனாக்கா உனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது, ஞானம் இருக்குது. ஞானத்தை உபயோகப்படுத்துங்க, நிறைய இடத்துல உபயோகப்படுத்துங்க ஞானத்தை. எப்படிலாம் நான் ஞானத்தை உபயோகப்படுத்த முடியும்? சோ ஞானம் இருக்கிற மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சுகத்தையும் தருகிறார். ஆமென். முதலாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஞானம் இருக்கிற மனுஷனுக்கிட்ட கர்த்தர் ஞானத்தையும் கனத்தையும் நீதியையும் அவர் என்ன தர, சுகத்தையும் தருகிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறது ஞானம் இருக்கிற இடத்துல ஜீவ ஊற்று இருக்கும், அவங்க வாய்ப்புள்ள ஜீவ ஊற்று இருக்கும். மூணாவது நம்ம பார்த்தோம், ஞானம் இருக்கிற இடத்துல தைரியம் இருக்கும். ஆமென். ஞானத்துக்குள்ள இருக்கிறாங்கனாக்கா அது தைரியம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது பார்க்க போறோம். அடுத்தது உங்ககிட்ட, அதாவது ஞானம் இல்லைன்னாக்கா உங்ககிட்ட தரிசனமே இருக்காது. புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே தெரியாது, அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஆண்டவர் போயிட்டு எல்லாத்தையும் பேசுறாரு, மெய்ப்பர்கள்ட்ட பேசுறாரு. ஆண்டவர் காட்டுறாரு, மெய்ப்பர்கள் ஞானத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. அவங்க ஆடு மேய்க்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க கிட்ட போய் பேசுறாரு. அவங்க வலையை விட்டுட்டு வராங்க. பெரிய ஆட்கள் இன்னைக்கு, அவங்களுடைய பேரெல்லாம் புகழ்னா இன்னைக்கு பயங்கரமா இருக்குது உலகத்துல. சோ நம்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞானம் இல்லைனாக்கா உங்ககிட்ட தரிசனம் இல்லை. புரிஞ்சுக்குதா? எது நான் உன்னை காட்டுறேன், ஒரு தரிசனம் இல்லாத இடத்துலதான் நம்ம இருப்போம். தரிசனம் இல்லாதவங்க மத்தியில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட ஞானம் இல்லை. ஞானம் இல்லைனாக்கா ஜெபிக்காதவங்க மத்தியில இருப்பீங்க, தரிசனம் இல்லாதவங்க மத்தியில இருப்பீங்க. ஞானம் இல்லைனாக்கா உங்களை கர்த்தர் அந்த இடத்துல எடுத்து உபயோகப்படுத்தவே முடியாது. உங்களுக்குள்ளே தரிசனம் இருக்காது. ஏன்னாக்கா நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம், நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே, நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த வசனம், சீர்கெட்டு போகிற இடங்களிலே ஞானம் இருக்காது. அதனால்தான் அங்க ஒரு தரிசனக்காரர்கள் தேவை. சீர்கெட்டு போகிற இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஒரு ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஞானம் இல்லாத இடத்துலதான் அதெல்லாம் நடக்கும். ஞானம் இல்லாத இடத்துலதான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஞானத்தோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஞானத்தோடு இருக்கிறவங்க தரிசனம் உள்ள இடத்துலதான் இருப்பாங்க. ஞானத்தோடு இருக்கிறவங்க தரிசனக்காரர்களா இருப்பாங்க. ஞானத்தோடு இருக்கிறவங்க தரிசனத்தோடு போயிட்டு அந்த சீர்கெட்ட ஜனங்களை சீர்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ கண்டிப்பா இந்த வித்தியாசங்களில கண்டுபிடித்தே நம்ம ஆகணும். நான் எனக்குள்ள ஞானம் இருந்தா நான் தரிசனம் வச்சிருப்பேன். ஒரு பாவம் உள்ள நுழையும் போது ஞானம் இல்லாம ஆகி விடுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பாவம் நம்மளுக்குள்ள உள்ள நுழையுதுனாக்கா தரிசனம் போயிடும். எனக்கு தரிசனமே இல்ல பாஸ்டர், முதல்ல இருந்து தரிசனம் கிடையாதுன்னா நீ பாவத்திலே இருக்கிறன்னு அர்த்தம். உனக்கு தரிசனம் இல்லையா, நீ பாவத்துக்குள்ள இருக்கிற, ஞானம் இல்லைன்னு அர்த்தம். உனக்குள்ள ஞானம் இருக்குதா, நீ தரிசனத்தோடு செயல்படுது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். சோ கர்த்தர் நம்ம வைத்த தரிசனம் நம்ம அதை எடுத்து உபயோகப்படுத்தனா சீர்கெட்டு போய்விடுது. இந்த கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனம், கர்த்தர் என்ன வச்சிருக்கிற அதுவே சீர்கெட்டு போகுது. ஏன்னா நம்ம பாவப்பட்ட இடத்துல இருக்கிறோம், ஞானம் இல்லாம இருக்கிறோம், சீர்கெட்டு போறவங்க இடத்துல இருக்கிறோம், ஜெபிக்காதவங்க மத்தியில நம்ம இருக்கிறோம். சோ அந்த சூழ்நிலையில உனக்குள்ள ஞானம் இருக்குனாக்கா உனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும். இந்த சீர்கெட்டு போனவங்க இடத்துல நீங்க போறீங்கன்னாக்கா அவங்களை சீர்படுத்துவோம் நம்ம. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த படிப்புல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 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 செய்ய போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும்.
இருக்கணும். உங்க ஃபியூச்சரை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். நீ தரிசனம் இல்லைனாக்கா உனக்குள்ள ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது என்ன தரிசனம் ஆண்டுகிட்ட போய் கேளுங்க. அப்படிப்பட்ட தரிசனங்கள் என்ன ஆண்டவரே? என் குடும்பத்தை குறித்த தரிசனம், என் வேலையை குறித்த தரிசனம், என்னுடைய படிப்பை குறித்த தரிசனம். சோ ஞானம் இல்லாத மனுஷனுக்கு தரிசனம் இருக்காது. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்குள்ள ஞானம் இருக்கணும். ஞானத்துக்கு படிப்பு தேவையில்லை, ஞானத்துக்கு டிகிரி தேவையில்லை, ஞானத்துக்கு புக்ஸ் தேவையில்லை. ஞானம் நம்மளுக்குள்ள கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட். அதை நம்ம படிப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், காலேஜ் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நோ, வாழ்க்கையில ஞானம் உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொண்டு போய் உட்கார வைக்கும். ரேங்க் மெயின். நான் என்ன மீன் பண்றேன்னாக்கா உன்னை டாப்ல கொண்டு போய் உன்னை சந்தோஷமா சமாதானமா தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்களில கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாக கொண்டு போய் சீர்கட்ட ஜனங்களுக்கு சீர்படுத்த கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையாக சொல்றேன். சோ ஒரு செய்ய போகும் காரியத்தை குறித்து யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தே ஆக வேண்டும். அந்த காரியத்தை குறித்து உனக்கு தரிசனம் இல்லைனாக்கா உனக்குள்ள ஞானம் செயல்படலன்னு அர்த்தம். சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போதான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து உபயோகப்படுத்த முடியும். சீர்கட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியிலே இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சீர்கட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்தினாங்க. எனக்குள்ள ஞானம் வேணும், எனக்குள்ள தரிசனங்கள் வேணும். எனக்குள்ள தரிசனம் இல்லைனாக்கா நான் சீர்கெட்டு போய் கிடக்கிறேன். எனக்குள்ள ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நேத்தோட சேர்த்து நேத்து ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். இன்னைக்கு கடைசியா நான் முடிக்கிற காரியமே தரிசனம். உனக்குள்ள தரிசனம் இருக்குதுனாக்கா ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். சோ ஒரு காரியத்தையும் நாளைக்கு நான் செய்ய போற காரியத்தை குறித்து எனக்குள்ள தரிசனம், என் குடும்பத்தை பத்தி, என் பிள்ளைகளை குறித்து தரிசனங்கள் இருக்க வேண்டும். இந்த தரிசனங்கள் எனக்குள்ள இருக்குதுனாக்கா கர்த்தர் என்னை எடுத்து எந்த இடத்துலயுமே சீர்கெட்டவங்க மத்தியில நம்ம போனா கூட என் ஞானத்தை கலைக்காம கர்த்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.